முழுமையாக அர்ப்பணித்தவர்களாய் ஒருமுகமாய் நாம் எல்லாரும் வாய்விட்டு வாய் திறந்து கத்தனை ஒப்பு கொடுத்து எல்லாம் நாம் ஜெபிப்போம். சற்று நேரம் ஆண்டவரோடு கூட நாம் உறவாடுவோம். கர்த்தருடைய பிரசன்னம் நம்ம மேல் இறங்கட்டும். தேவனுடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. விடுதலை ஆவியானவர் நமது மகிமையை வெளிப்படுத்தத்தக்கதாக, விடுதலை ஆவியானவர் நமது கிரியை செயல்படுத்தத்தக்கதாக, விடுதலை ஆவியானவர் மத்தியில் எழுந்தருளி மகிமை விளக்கப்படத்தக்கதாக எல்லாரும் ஏகமனமா ஏக இதயத்தோடு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அமர்ந்திருக்கிற அந்தந்த இடங்களிலே நாம் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கின்ற உணர்வோடு கூட ஆமென் தேவனோடு கூட நாம் நெருங்குவோம். இந்த நாள் நம்ம வாழ்க்கையில பெரிய ஒரு விடுதலையின் நேரம், சந்தோஷத்தின் நேரம், மரமகிழ்ச்சியின் நேரம். அவனுடைய கவலைகள், வேதனைகள், பாரங்கள் எல்லாம் கர்த்தருடைய சொந்த அர்ப்பணம் பண்ணவர்களா ஆமென். அவர் உங்களை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறபடியால் அவருடைய சமூகத்தினுடைய வேதனைகளை அர்ப்பணிப்போம். நம்முடைய பாரங்களை அவர் சமூகத்திலே முற்றுமா ஒப்பு கொடுத்து ஏகமனமாக நம்முடைய வாய்விட்டு நாம் ஜெபிப்போம். இந்த நாள் கர்த்தர் நம்முடைய மத்தியிலே எழுந்தருளி கிரியை செயல்படுத்துகிற நேரம். கர்த்தர் எழுந்தருள்வார், கர்த்தர் எழுந்தருள்வார். சத்துருக்கள் சிறடிக்கப்படுவார் என்று சொல்லுகிறது. அருமையான தேவர்களே, உனக்கு எதிராக இருக்கிற சத்துருவாகிய பலவீனங்கள், வியாதிகள், அந்தகார கிரியையுடைய போராட்ட கட்டுகள், தேவையில்லாத எதிர் போராட்ட இன்னல்கள், மற்றவர்களாக உனக்கு எதிராக தேவையில்லாதபடி காரணம் இல்லாதபடி எழுப்புகிற சகலமான பழி சொல்லுகள், எல்லா நெருக்கங்கள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் உடைத்தறிந்து கர்த்தர் உனக்காக எழுந்துள்ள மகிமை கர்த்தர் நாள் பகல்களிலே வெளிப்படுத்த போகிறார். எல்லாரும் ஏகமனமாய் அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னத்துக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனுடைய பிரசன்னத்துக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனுடைய அபிஷேகத்துக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். சகல தடைகளையும் உடைக்கிற ஆவியானவர், சகல அந்தகாரங்களையும் உடைக்கிற ஆவியானவர், சகல எதிர்கிரியைகளையும் உடைக்கிற ஆவியானவர் நம்முடைய மத்தியில் ஒரு பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ராஜாவே, நீர் எவ்வளவு நல்ல தேவன், துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர், இஸ்ரவேல் துதிகளில் பிரியப்படுகிற தேவன், உதட்டின் கடையாக கனியாகிய ஸ்தோத்திர பலியை உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகாபெரிய தெய்வீக பிரசன்னத்தை நாங்கள் உணர்கிறோம். ஆவியானவருடைய சமூகத்திலே எங்களை முழுமையாக ஒப்புக்கொடுக்கிறோம். உடனவாலதரவி கவரவலவா ரீவினவ ஷவவவவவவவ வல்லமை இறங்குகிறவருடைய நன்றி. ஆவியானவருடைய மத்தியிலே கடந்து வந்திருக்கிறவருடைய நன்றி. தட்டிகளை உடைக்கிற ஆவியானவர் கடந்து வந்த மகிமையை கர்த்தர் வெளிப்படுத்துவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இந்த பகல் வேளையிலே தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கும் அருமையான பிள்ளைகளே, ஒரு புதிய கிருபை இறங்கி வருவதாக. பலவீனத்தின் கட்டுகளோ, பலவீனத்தின் ஆவிகளோ இயேசுவின் நாமத்தினால் உடைந்து போவதாக. உடாரவாலதி கவரவாலவா ரீனவா ஷவவவவவவவ. வல்லமை, 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 வல்லமை. ஆவியானவர், 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 ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஏகுவாரும் இரணிவாரும் எங்கள் மத்தியிலே, ஏகுவாரும்
சங்கீத பாகம் 46ஆம் சங்கீதத்தை எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தருடைய சமூகத்திலே விடுதலையோடு வாசிப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதங்களின் புஸ்தகம் 46ஆவது சங்கீதம். எல்லாரும் எழுந்து வாசி. எழும்பி ஆண்டவர் மகிமைப்படுத்தும். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருகினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படுவோம். ஒரு நதியுண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையில் தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்து ராஜ்யங்கள் கொந்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே பால் கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்திகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுறை மட்டும் யுத்தங்களை ஓயப்படுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். எல்லாரும் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் சேனைகளின் கர்த்தரானவர். அந்த சேனைகளின் கர்த்தர் நம்மை ஒன்றுகூட நம்முடைய மகிமையான ஆளுகை பண்ணதுக்குதான். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம், ஸ்தோத்திரிப்போம், ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீரல்லால் எங்களுக்கு பரலோகம் யாருண்டு ஜீவனாரா. நீரல்லால் எங்களுக்கு பரலோகம் யாருண்டு ஜீவனாரா. நீரைய ஈரத்தில் வேறு தேற்றமில்லை.
இந்த அருமையான இந்த நல்ல வேளையிலே அருமையான இந்த பரிசுத்தமான மனமகிழ்ச்சியாகிய இந்த வேளையிலே நாம் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து ஆண்டவரை ஆராதிப்பது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு காரியம். இப்போது நாம் வாசிக்க கேட்டதான இந்த அருமையான சங்கீதத்தை அநேக காரியங்களை நாம் இது தியானிக்க முடியும். முதல் வசனத்தை நாம் வாசிக்கும் போது தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைமானவர் என்று அங்கே நாம் வாசிக்கிறோம். ஆபத்து காலங்கள் வரும்போது, வேதனை நாட்கள் வரும்போது, பிரச்சனையின் நேரங்கள் வரும்போது, பல துயரமான திக்கிப்பான சூழ்நிலைகள் வரும்போது, ஆமென், ஒரு அனுகூலமான துணைவராக இந்த பூமியில் இருக்கிறவர் ஒரே ஒருவர் உண்டு. அவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அருமையான தேவனே, நமக்கு அனுகூலமான துணைவராக இருந்து இந்நாள் வரை நம்மை வழிநடத்தின தேவன், இந்நாள் வரை நம்மை பாதுகாத்த தேவன், இந்நாள் வரை நமக்கு உதவி செய்து நம்மை பராமரித்த தேவன், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய அன்பு மகா பெரியது, அவருடைய கிருபை மகா பெரியது. நமக்கு வந்து எல்லா உபத்திரவங்களிலும், மனிதரால் கைவிடப்பட்ட எல்லா சூழ்நிலையிலும், பலவிதமான வியாதிகள், உபத்திரவங்கள், பலவிதமான இன்னல்கள் கடந்து வந்த எல்லா ஆபத்து நிறைந்த நேரத்திலும் தேவாதி தேவன் நமக்கு ஒரு தகப்பனை போல, ஒரு தாய் போல அவர் நமக்கு அனுகூலமான துணைவராக இருந்தார். அனுகூலமான துணை என்று சொல்லும் போது, இதோ நம்முடைய சூழ்நிலை மத்தியில் என்ன தேவையோ, நம்முடைய நெருக்கத்தின் மத்தியில் எவ்விதமாக நமக்கு ஆறுதல் கொடுக்க வேண்டுமோ, சமாதானம் கொடுக்க வேண்டுமோ, நம்ம எப்படி போஷிக்க வேண்டுமோ, எப்படிப்பட்ட நிலையை நம்ம நடத்த வேண்டுமோ, எல்லாவற்றையும் அறிந்து அந்த இடத்துக்கு ஏற்ற நிலையில் இதோ துணைவராக, சாதாரண துணைவராக அல்ல, அனுகூலமான துணைவராக நம்மோடு கூட நம்மை நடத்தி வந்தார். இவ்விதமாக நம்மை நடத்தி வந்த தேவன் அவர் எப்படிப்பட்ட பெரிய தேவன் பாருங்க. அவரை பற்றி சொல்லப்படுகிற 7ஆம் வசனம், சேனைகளை கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறது. சேனைகளை கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இது அறியப்பட்டிருக்கிறார். அடைக்கலமான தேவன். அடைக்கலம் என்றால் பாதுகாப்பு என்பது பொருள். அடைக்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நெருக்கங்களும் சோதனைகளும் வேதனைகளும் வரும்போது அனுகூலமான துணைவர் மட்டுமல்ல, அவருக்கு அடைக்கலமாக இருந்தார். இதோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாதாரணமான அடைக்கலமா, உயர்ந்த அடைக்கலம். ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமிக்கு அடைக்கலங்களும் துணைகளும் இதோ எல்லாம் நமக்கு அநேக நேரங்களில் நம்மை கைவிட்டு விடுகிறது. நம்முடைய நெருக்க அதிகரிக்கும் போது நம்பி இருக்கிறவர்கள் நம்மை கைவிட்டு விடுகிறார்கள். நாம் பலவிதமான பிரச்சனைகளும் நெருக்கங்களும் அதிகரிக்கும் நேரத்தில் மனுஷிய ஆதரவு அற்று போய்விடுகிறது. ஆனால் நம்முடைய தேவன் அப்படி அல்ல. எப்போது வேதனை வருமோ, எப்போ நெருக்கங்கள் வருமோ, எப்போ உபத்திரவங்கள் வருமோ, அந்த நேரம் அவர் இது நமக்கு துணைவரால் கடந்து வருகிறார். ஒரு அடைக்கலமான தேவனால் கடந்து வருகிறார். தீமைகள் நம்மை மேற்கொள்ளாதபடி, உபத்திரவங்கள் நம்மை இதோ ஜெயலலிக்காதபடி நமக்கு அனுகூலம் பண்ண, நமக்கு துணைவரால் நின்று நம்மோடு கூட அவருடைய மகிமை வெளிப்படுத்த நம்மோடு கூட இருக்கிறார். இந்த தேவன் என்றுமுள்ள சதாகாலமும் நடந்து தேவன் மரண பரியந்த நம்மை நடத்திடுவார். ஆனாரி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயல் மேலோராகவே. ஆனாரி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயல் மேலோராகவே. ஒரு விதமாக அடைக்கலமாக இருந்து நம்முடைய மரண பயந்து நம்மை நடத்த போதுமானவராய் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த தேவனை அதிகமாக அவரை நேசிப்போம், அவரை நாம் புகழுவோம், அவரை ஆராதிப்போம், அவருக்கு நன்றி சொல்லுவோம், அவரை மறவாதபடி அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். நம்முடைய தேவன் பெரியவர். அது மட்டுமல்ல, அதிகால வேளையிலே தேவன் நம்முடைய பிள்ளை நடுவில் இருந்து அவருடைய சகாயம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அனுகூலமான துணைவர் மட்டுமல்ல, ஒரு அடைக்கலமான தேவன் மட்டுமல்ல, இங்கே நாம் வாசிக்கிறோம், இது ஒரு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நமக்கு சகாயம் பண்ணுகிற தேவன். எப்ப சகாயம் பண்ணுவா? அதிகாலையில் தேவன் நோய் கூப்பிடுகிற அவருடைய பிள்ளைகளுக்கு சகாயமாக வெளிப்படுகிறார். இந்த நாள் பகல் வேளையில தேவன் சொல்வது, தேவ பிள்ளையே, உனக்கு இந்நாள் வரையிலோ அவர் உனக்கு சமயத்துக்கு ஏற்ற சகாயராயிருந்து இம்மட்டும் நடத்தின தேவனை நீ மறவாதே. அவரை துதி, தேவன் நன்மைகளை நினைத்து அவருக்கு நன்றி சொல். கர்த்தர் நம்மோடு கூட நம்மை நடத்துவாராக. அவருடைய வருகைக்காக தேவனை தகுதிப்படுத்தட்டும். தொடர்ந்து
தொடர்ந்து தேவாவியர் நம்மை இம்மட்டு நம்மை நடத்துகிற தேவனுக்கு நன்றியாக, ஆபத்தான வேலையில் வந்து அனுகூலமான துணைவராயிருந்த தேவனுக்கு, நமக்கு அடைக்கலமாயிருந்த தேவனுக்கு, சமயக்கேற்ற சகாயராயிருந்த தேவனுக்கு நன்றியாக தேவன் நம்மை விடுத்து எல்லா கண்களை மூடி மறுபடியும் நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தெய்வமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இரக்கத்தின் தேவனே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபத்து காலத்தில் அடைக்கலமான தேவனாய், அனுகூலமான துணைவராயிருந்தீரே, அடைக்கலமான தேவனாயிருந்தீரே, சமயத்தில் ஏற்ற சகாயனாயிருந்தீரே, நன்றியுள்ளதே தோழமை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவ சகோதர பிள்ளைகள் யாரையும் தேவனை கருத்து ஒப்பு கொடுக்கிறோம். நீர் சேனைகளின் தேவனாகிய கர்த்தராய் எங்களோடு கூட இருக்கிறீர். யாக்கோபு ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபின் தேவனாய் எங்கள் மத்தியிலே பெரியவராய் எழுந்தருளி இருக்கிறீர். அதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இதுவரையில் நடத்தின தேவன், இதுவரையில் கூட இந்த தேவன் உம்முடைய மகிமையான பிரசன்னத்தை வருகை மட்டுமே வெளிப்படுத்தி எங்களுடைய மரண பரியந்தோ எங்களை நடத்த போதுமானவரா எங்களுடைய கூட இருக்கிறபடியா ஸ்தோத்திரம் தாழ்த்துகிறோம். எங்கள் முழுமையான கருத்து ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து பெரிய கர்த்தரே பொறுப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அப்படி உட்கார்வோம். நாம் இப்போதும் கூட எல்லாரும் எழுந்து கர்த்தரை கனம் பண்ணி கர்த்தரை காணிக்கை செலுத்தி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அப்படியே நாம் எழுப்பி பாடல் பாடி கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபை என்று உள்ளது, அவர் கிருபை என்று உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பெரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பெரிப்போம். Kata
தேவன் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரத்தக்கதாக, தொடர்ந்து மகிமை வெளிப்படத்தக்கதாக, ஆவியானவர் நம்முடைய மத்தியில் அவருடைய பிரசன்னத்தை விளக்கப்படத்தக்கதாக எல்லாரும் ஒருமுகமாய் நம்முடைய கண்களை மூடி ஒருமுகமாய் நான் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஓ பரிசுத்தத்தில் பிரியப்படுகிறவரே, மகா மகிமை மேன்மை உள்ள தேவனே, எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவரே, அக்கினி ஜுவாலை மத்தியில் எழுந்தருளுகிறவரே, அப்பா 7 பொன்குத்து விளக்குகள் மத்தியில் நிலையங்கி தனித்தவராய் உலாவிக் கொண்டிருக்கிற சர்வ மகிமை உள்ளவரே, இந்த நேரத்தில் எங்களை முழுமையாய் உமது அன்பின் கரத்திற்கு அர்ப்பணித்தவராய் ஒரு சமூகத்தில் கடந்து வருகிறோம். இந்த நாளில் ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியிலும் அது பிரசன்னத்தை தொடர்ந்து கர்த்தர் வெளிப்படுத்துவீராக. இந்த நேரம் வரையிலுடைய மகிமை விளங்கப்பட்ட தேவன் என்னை தொடர்ந்து மகத்துவத்தை வெளிப்படுத்த நாங்கள் பிரத்யேகமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்களை அதிகமாக நேசித்து நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அருமையான இந்த நல்ல நேரத்துக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்திலும் கூட நாங்கள் ஒருமித்து உம்மை துதிக்க, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த தேவரீர் எங்களுக்கு தந்த பெரிதான கிருபையை நாங்கள் நினைக்கிறோம். விசேஷமாக நீர் எங்களுக்கு அனுபவ ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைவராகும், அடைக்கலமானவராகும், சமயத்துக்கு என்ற சகாயராகும் நீர் எங்களோடு கூட இருந்து சேனைகளின் கர்த்தராய் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறபடியால் ஓடாகுடியால் எங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். இதுவரை எங்களை பாதுகாத்து பராமரித்த தேவன் உடைய வருகை பற்றி உடைய ஜீவகாலம் முழுவதும் மரண பரியந்தன உன்னோடு கூட நடத்த வேண்டும் சொன்ன ஆண்டவர், அப்படியே நீங்களை நடத்த போறபடினால் ஓடாகுடியால் எங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பயங்கரமான இந்த கொரோனாவாகிய பயங்கரத்தை கொடிய கொள்ளை நோய் இதோ எங்கும் பயங்கரமாய் வருகிற இந்த நேரத்திலே கர்த்தாவே, உம்மை நேசிக்கிற, உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலையும் பாதுகாப்பையும் கர்த்தர் தந்து இதுவரை நடத்தி கொண்டிருக்கிறேன். என்ன விதமாக நடத்த போறபடினால் ஸ்தோத்திரம். இந்த பயங்கரமான பிள்ளை நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் மீது தேவனுடைய பிரசன்னம் இறங்குவதாக, திருநத்தவர்களை கழுவி அவர்களை ஆரோக்கியப்படுத்த ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த பயங்கரமான கொள்ளைகளால் பாதிக்கப்பட்ட டாக்டர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் மேலே கிருபையை பொழிந்து அவர்கள் இருக்கிறதா அந்த பலவீனங்கள் இந்த கொடிய இந்த கொள்ளைகளை அகற்றத்தக்கதாக ஜெபிக்கிறோம். டாக்டர்ஸ்க்காக மட்டுமில்ல, பணியாளர்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். போலீஸ் நாகாவில் ஈடுபட்டு மக்களுக்காக வேண்டி பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு போலீஸ் அதிகாரிகளுக்காக, போலீஸ் தரப்புக்காக, இன்னும் ஒவ்வொரு மக்களுக்காக விசேஷமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர் விசேஷ பாதுகாப்பை கர்த்தர் கொடுப்பீராக. இன்னும் அந்த நாட்களிலே அநேக பேருடைய குடும்பங்களே தங்களுக்குரியவர்கள் இழந்து வேதனைப்படுகிற இந்த நேரத்தில் அவர்கள் வேண்டிய ஆறுதலையும் சமாதானத்தையும் என் தேவன் பரத்தினை கண்களை வேண்டுகிறோம். ஆண்டவரே, இந்த பயங்கரமான பிள்ளைகளுடைய தாக்கம் சீக்கிரமா நிர்மூலமாகி நாங்கள் விடுதலையோடு கர்த்தருடைய ஆலயத்திலே ஒருமித்துமை ஆராதிக்க நல்ல சூழ்நிலை உருவாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் கர்த்தர் முறியடிப்பீராக. இந்த ஆராதனையுடைய ஆரம்பமாக இந்த நேரம் வரையிலும் பிரசன்னத்தை கர்த்தர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறபடினால் ஸ்தோத்திரம். வியாதியோடு, நெருக்கத்தோடு, பல வேதனையோடு, பல பிரச்சனையோடு கடந்து வந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே ஒரு பரிபூர்ண விடுதலை பெற்றுக்கொள்ள, ஆமென். இந்த ஆராதனை கலந்த ஒவ்வொருடைய வாழ்க்கையில தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்ள, சமாதானத்தை பெற்றுக்கொள்ள, தெய்வீக ஜெயத்தை பெற்றுக்கொள்ள பரிசுத்தாவியின் கிரியை செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறோம். தகப்பனே, இந்த மகிமையை தொடர்ந்து வெளிப்படுத்தும் கஷ்டங்கள், வியாதிகள், நெருக்கங்கள், வறுமைகள், சோதனைகள், வேதனைகள், பலவிதமான துயரத்தின் மத்தியில் இருக்கிற குடும்பங்களுக்காக பிரத்யேகமாக ஜெபிக்கிறோம். அவர்களை கர்த்தர் விடுவித்து ஆரோக்கியப்படுத்துவீராக. தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. நீ சொல்லி இருக்கிறீர், நான் உங்களுடைய ஆபத்தான வேளையிலே உங்களுக்கு நான் அனுகூலமான தேவனாய் இருப்பேன் என்று சொன்னீரே. சமயத்தேற்ற சகாயராய் இருப்பேன் என்று சொன்னீரே. நான் உங்களுக்கு அடைக்கலமான தேவனாய் இருப்பேன் என்று சொன்னீரே. உம்முடைய வார்த்தையின்படி, வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் என்று வேண்டுகிறோம். தேவைகளை சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வேளையில கூட தொடர்புள்ள பகுதியை கர்த்தர் பொறுப்படுங்க. தேவை கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறோம். இங்கே கொடுக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆமென். கொடுக்கப்பட்ட காணிக்கைகளை ஆசீர்வதியோ, கொடுத்த ஒவ்வொரு கரங்களை ஆசீர்வதியோ, அவர்களுடைய கையின் பிரயாசங்கள் உயர்ச்சிகளை கர்த்தர் வாக்கிய பண்ணி, ஆமென். தொழில்கள், பிரயாசங்கள், அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை, ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாமே கர்த்தருடைய ஆசீர்வாதம் திரளாய் தங்கி இருக்கிறவர்கள் வேண்டுகிறோம். தேவனுடைய கிருபை தொடர்ந்து உங்கள் வழி நடத்தட்டும். ஆராதனையில் உள்ள பகுதியை கர்த்தரே பொறுப்பெடுப்பீராக.
நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அப்படியே நாம் கருவோம். ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இரத்தத்தால் ஜெயம், இரத்தத்தால் ஜெயம், இரத்தத்தால் ஜெயம். ஆவியானவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எனக்கொத்தால் செய்வரும் பகவதம் நேராய கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தால் செய்வரும் பகவதம் நேராய கண்களை ஏறெடுப்பே. ஆண்டவரோடு கூட நாம் நெருங்க நல்ல வாய்ப்பு, நல்ல தருணத்தை ஆண்டவன் தந்திருக்கிறார். எத்தனையோ மக்களுடைய வாழ்க்கையிலே இவ்விதமான நல்ல தருணங்கள் கிடைக்காதபடி துயரத்தோடும் வேதனையோடும் பிரச்சனையோடும் நெருக்கத்தோடும் இருந்து பல நிலையிலே கஷ்டப்படும் போது, பல நிலையிலே உயரத்துகள் அமைந்திருக்கும் போது தேவன் நமக்கு எவ்விதமான நல்ல ஒரு சூழ்நிலை, ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை தேவன் தந்தார் என்றால் அதுபோல ஒரு பெரிய பாக்கியம் வேறு ஒன்றுமே இல்லை. எத்தனை கோடி பணங்கள் கொடுத்தாலும் போன்ற ஒரு பெரிய சமாதானம் வரப்போவது இல்லை. இந்த நாளில் நாம் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். நாம் தேவ சமூகத்தில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நமக்கு விசேஷமான நன்மைகளை நல்க நாம் ஒரு முகமாய்
ஆண்டவரோடு கூட நாம் இதோ பேசிக் கொண்டிருப்போம், ஆண்டவர் மையப்படுத்திக் கொண்டிருப்போம். நிச்சயமாக தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் என்பது உண்மை. கடந்த வாரத்திலே ஒரு அருமையான தேவனுடைய செய்தி நாம் தியானித்தோம். அருமையான பெதஸ்தா என்று சொல்லுகிற அந்த குளத்தின் கரையில் இருந்த அருமையான அந்த வியாதியஸ்தர் 38 வருஷமாய் வியாதியஸ்தராக இருந்த இந்த மனிதனுடைய நிலையை குறித்து நாம் இதோ தியானித்தோம். இன்றைக்கு நாம் இதோ இன்னொரு முக்கியமான பகுதியை நாம் வாசித்து தியானிக்க போகிறோம். வாசிப்போம். உபாகம புஸ்தகம், உபாகமம் 28ஆம் அதிகாரம், அதனுடைய முதலாவது வசனத்தை சற்று வாசித்து பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். வாசிங்கள். உபாகமம் 28ஆம் அதிகாரம் முதலாவது வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். இந்த அருமையான வார்த்தைகளை கொண்டு, இந்த வசனங்களை கொண்டு ஆவியானவர் நம்மோடு பேச ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இதுவரையிலும் நீ எங்களோடு கூட நீ பேசிக் கொண்டிருக்கிறீர். அதுக்காக கோடாபடியாக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் நீர் எங்களுக்கு முன்பாக உபாகமம் 28 வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்டோம். நம்முடைய வார்த்தைக்காக நன்றி. தேவனுடைய ஆவியானவரை தொடர்ந்து எங்களோடு செயல்பட வேண்டும் என்று வேண்டுகிறோம். பரிசுத்தாவே எங்களோடு பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஒரு கிருபையோடு கூட இருக்கட்டும். வாய்க்கு வாயாயிரும் மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்கட்டும். கிருபையோடு நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இங்கே நாம் வாசிக்க கேட்கிறோம். நான் இன்று உனக்கு விதிக்கிறேன், உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய கவனமாக இருப்பாயானால் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் நான் உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மேன்மையாக இருக்க வேண்டும் என்பதான காரியம் தான் நமக்கு ஒரு பெரிய ஒரு விருப்பம். அதுதான் எதிர்பார்ப்பு. அதுவே விருப்பம் தான். தேவனுக்கு பிள்ளைகள் மேன்மையாக இருக்க வேண்டும். சகல ஜாதிகளும் சகல ஜனத்திலும் என்னுடைய மகன், என் மகள் மேன்மையாக இருக்க வேண்டும், ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், உயர்வாக இருக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய திட்டம், அதுதான் தேவனுடைய பிளான், அதுதான் தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. யோவான் முதல் அதிகாரத்தினுடைய அதனுடைய வசனத்தை நாம் படிக்கும் போது ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று கர்த்தருடைய வார்த்தைகள் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சுகமாய் இருப்பதும் மேன்மையா இருப்பதோ ஆசீர்வாதமா இருப்பதோ நம்முடைய நோக்கம் மட்டுமல்ல, தேவனுடைய நோக்கம் அதுவாக இருக்கிறது. ஆனால் பிசாசான் எப்போதுமே நாம் மேன்மையாக இருப்பதை விரும்பவே மாட்டான். அவனுக்கு அது எரிச்சலான ஒரு காரியம். நாம் சந்தோஷமா இருப்பதோ, நாம் ஆசீர்வாதமா இருப்பதோ, நாம் மேன்மையா இருப்பதோ சாசுக்கு பிடிக்காத ஒரு பெரிய ஒரு எரிச்சலான காரியம். ஆனா தேவன் எப்ப நம்மளை விரும்புவது என்ன? ஒரு தகப்பன் தன் பிள்ளை உயர்வாக இருப்பதை விரும்புவது போல நம்முடைய ஆண்டவராகிய தேவன் நமக்கு தகப்பனாக இருந்து இதோ நம்மளை விருப்பப்படுகிற என் மகன் ஆசீர்வாதமா இருக்கணும், மேன்மையா இருக்கணும், என் பிள்ளைகள் மேன்மையா இருக்கணும், என் மகள் மேன்மையா இருக்கணும். அருமையான தேவ பிள்ளையே, இந்த நாள் மகன்களிலே தேவனுடைய வார்த்தையை கேட்டு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மேன்மையா இருக்கிறோம் என்று இதோ நம்முடைய விருப்பம் மட்டுமல்ல, தேவனுடைய விருப்பம் அதுவா இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இந்த வேளையிலே நான் கர்த்தருடைய வேத வசனத்தின் சில பகுதிகளை நாம் படிக்க போகிறோம். அதே 28ஆம் அதிகாரம், உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1 முதல் 14ஆம் வசனம் வரை உள்ள பகுதிகளை நீங்கள் படிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஏராளமான ஆசீர்வாதங்களை குறித்து. அவருடைய வார்த்தைக்கு நாம் இதோ செவி கொடுத்து நடக்கும் போது கர்த்தர் நமக்கு ஏராளமான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். கடைசி வசனம் சொல்லுகிறது, நான் உன்னை வாளாக்காதபடி உன்னை தலையாக்குவேன், நீ கீழாகாதபடி நீ மேலாவா என்று அங்கே 14ஆம் வசனத்திலே முடிக்கிறார். இந்த நாள் பகுதிகளிலே இந்த மேன்மைகளை நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தருடைய கரத்திலே நாம் ஒப்புக்கொடுப்போம். ஏராளமான ஜனங்கள், ஏராளமான பரிசுத்தவான்கள், பரிசுத்தவான்கள் தேவனுடைய சமத்துள்ள மேன்மைகளை பெற்றார்கள். அதுக்கு அநேகமான காரணங்கள் வேத புத்தகத்திலே நாம் வாசிக்க முடியும். நமக்கு திருஷ்டாந்தமாய் அவருடைய அந்த சரித்திரங்கள், ஒரு வாழ்ந்த வாழ்க்கையின் அனுபவங்கள் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது.
அருமையான தேவனே, இதனால் நம்மை முழுமையாக நாம் தேவனிடத்திலே ஒப்பு கொடுப்போம். நாம் தேவனுடைய மேன்மைகளையும் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு நாம் செய்ய வேண்டிய அநேக காரியங்கள் வேதத்திலே நாம் படிக்க முடியும். அருமையான யோசேப்பை பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கையிலே மென்மேலும் மென்மேலும் மேன்மை அடைந்தார். தாவீதை பார்க்கும்போது மென்மேலும் மென்மேலும் மேன்மை அடைந்தார். காரணம் என்ன என்பதை நாம் வேதத்தில் படிக்கும் போது இது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நீதிமொழிகளின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனமும் 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீதிமொழிகளின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 33 வாசிப்போம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. அடுத்த வசனம் 18ஆம் அதிகாரம் 12வது வசனம். அழிவு வருமுன் அழிவு வருமுன் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பாய் இருக்கும். மனுஷனுடைய இருதயம் இருமாப்பாய் இருக்கும். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. கர்த்தர் நம்மை மென்மேலும் மேன்மையா வைக்க நினைக்கிறார் தேவன். ஆனால் பிசாசு என்ன செய்கிறார்? நம்மை கீழ்ப்படுத்துவதற்காக, நம்மை தாழ்மைப்படுத்துவதற்காக, தாழ்வுபடுத்துவதற்காக ஆமென், இதோ மனிதனுடைய உள்ளத்திலே பெருமையான எண்ணங்கள், நான் என்று சொல்கிற அலங்கோலமான சுவாபங்களை பிசாசு கொண்டு வருகிறார். வேதம் சொல்லுகிறது தாழ்மைக்கு வருகிற தாழ்மைப்படும் போது கர்த்தர் அந்த மனிதனை மேன்மைப்படுத்தி வைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அந்த மேன்மை நாம் பெற்றுக்கொள்ள நமக்கு ஒரு தாழ்மை உருவாக வேண்டும். தாழ்மை என்பது அது ஒரு விசேஷமான ஒரு சக்தி. நம்ம எந்த அளவுக்கு நம்மை தாழ்த்துகிறோமோ அந்த அளவுக்கு நாம் மேம்படுத்திக் கொண்டே இருப்போம். இதோ தேவன் நம்மை மேன்மைப்படுத்த மேன்மைப்படுத்த நம்மை தாழ்த்தி ஒப்புக்கொடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும். நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க நம்மை உயர்த்தி கொண்டே இருப்பார், மேன்மைப்படுத்தி கொண்டே இருப்பார். நாம் மேன்மையான ஆசீர்வாதங்களை காண்பதற்கு நம்மை தாழ்த்துவோம். நம்மை தாழ்த்த அநேக ஆசீர்வாதங்கள் வேதத்திலே நாம் பார்க்க முடியும். வேத புஸ்தகத்திலே நாம் அதை தியானிக்க முடியும். சங்கீதம் வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 138ஆம் சங்கீதம் அதனுடைய 6ஆவது வசனத்தை ஒன்றை வாசிக்க கேளுங்கள். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தோம். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தோம். தாழ்மை உள்ளவரை நோக்கி பார்க்கிறார். தாழ்மை உள்ளவரை நோக்கி பார்க்கிறார். மேன்மையானவனையோ தூரத்தில் இருந்து அறிகிறார். அப்போ கர்த்தர் மேன்மை உள்ளவர், உயர்ந்தவர், ஆனால் ஒரு தாழ்மை உள்ள மனிதனை நோக்கி பார்க்கிறார். தாவீது சொல்லும்போது தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றுள்ளது என்று சொல்லுகிறார். இந்த நாள் பகல்களிலே தேவ பிள்ளையே, நாம் எந்த அளவுக்கு நம்மை தாழ்த்துகிறோமோ அந்த அளவுக்கு தேவன் நம்மை நோக்கி பார்த்து நம்மை மேன்மைப்படுத்த போதுமானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய தாழ்மை தேவனுடைய சமூகத்தின்பாக சுகந்த வாசனையான ஒரு பலியாக இருக்கிறது. கர்த்தரை அங்கீகரிக்கிறார். நோவா கர்த்தருடைய சமூகத்தில் பலி செலுத்தின போது அது சுகந்த வாசனையான பலியாக கர்த்தரை அங்கீகரித்தார். காரணம் நோவாவுடைய வாழ்க்கையிலே இருதயத்திலே காணப்பட்ட தாழ்மை. நாம் தேவனை ஆராதிக்கலாம், ஜெபிக்கலாம், காணிக்கை கொடுக்கலாம், எதையோ நாம் செய்யலாம். ஆனாலும் தேவன் நம்முடைய இருதயத்தில் ஆழத்தை கண்ட காண்கிறார். என்ன என் பிள்ளைகளுடைய இருதயம் எப்படி இருக்கிறது, என் பிள்ளைகளுடைய இருதயத்துக்குள் என்னென்ன நிலைகள் காணப்படுகிறது. ஆமென். தாழ்மையின் சோபம் இருக்கிறதா, தாழ்மையின் சிந்தை இருக்கிறதா, அதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் நம்மை மேன்மையாக உயர்த்த வேண்டும் என்றால், கர்த்தர் நம்மை மேன்மையாக வைக்க வேண்டும் என்றால், மேன்மையான ஆசீர்வாதத்தை நிரப்ப வேண்டும் என்றால் இந்த வாழ்க்கையில் தாழ்மை மிகவும் தேவையாயிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதற்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இதோ மிகவும் தாழ்மையான சாதாரண நிலையில் இருந்த தாவீதுடைய வாழ்க்கை நாம் எடுத்து பார்க்கும்போது, சாதாரண ஆட்டுநராக இருந்த அவரை தேவன் இதோ உயர்ந்த ஸ்தானத்திலே சமஸ்த இஸ்ரவேலின் மத்தியிலே ஒரு பெரிய ராஜாவாக உயர்த்தி தேவன் அவரை இதோ அருமையான சிங்காசனமே அமர பண்ணி அழகு பார்க்க ஆரம்பித்தார். அந்த தேவன் உன்னையும் அருமையாக உயர்த்தி அழகு பார்க்க விரும்புகிறார். தாவீதுடைய இருதயத்தில் சில சோபங்களை வெளிப்படுத்தி வாசிப்போம். 1 நாளாகமம் புத்தகம் 29ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனம் முதல் சில வசனங்களை வாசிக்க கேட்போம். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் அதனுடைய
12ஆம் வசனத்திலிருந்துள்ள பகுதியை வாசிக்க கேட்போம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவனின் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். இப்போதும் எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம். இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் பிராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். உமக்கு முன்பாக நாங்கள் எங்களுடைய பிதாக்கள் எல்லாரையும் போலும் பரதேசிகளுமாய் இருக்கிறோம். பூமியின் மேல் எங்கள் நாட்கள் ஒரு நிழலை போல இருக்கிறது. நிலைத்திருப்போம் என்னும் நம்பிக்கையில் பாருங்கள், ஆண்டவர் சமூகத்திலே சமஸ்த இஸ்ரவேலை அழைத்து நிறுத்திக் கொண்டு ஆண்டவர் சொன்ன விசேஷமான விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார். ஆண்டவரே, மகிமை மாட்சிமை மகிமை ஜெயம் மகத்துவம் எல்லாம் உடையது. வானத்திலும் பூமியிலும் உள்ளவர்கள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது. தேவன் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர் என்று அந்த சமூகத்திலே ஆண்டவர் உயர்த்துகிறார். அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, உமது சமூகத்திலே நாங்கள் எம்மாத்திரம், நாங்கள் ஒன்றும் இது தீர்த்தங்களை உயர்த்தினதற்கு நாங்கள் எந்த பாத்திரவானும் இல்லை, அதற்குரிய தகுதிகளை இல்லை என்று தன்னை தாழ்த்துகிறார். தாவீதுடைய வாழ்க்கையில் இருதயத்தின் ஆழத்தின் அந்த தாழ்மை அவருடைய வாழ்க்கையை உயர்வுக்குள்ளே கொண்டு வந்தது. ஒரு மனிதனை உயர்த்தவும் ஒரு மனிதனை தாழ்த்தவும் தேவனால் முடியும். அப்படியானால் இந்த அருமையான தாவீதுடைய வாழ்க்கையிலே இதோ கடைசி நாட்களிலே அருமையான சாலமோனின் ராஜரீகத்தை உயர்த்தி வைத்துக் கொண்டு சமஸ்த இஸ்ரவேலின் மத்தியிலும் இதோ கர்த்தருடைய நாமத்தை புகழ்ந்து பாடுகிற இந்த பாடலாக காணப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தன்னுடைய இதயத்தின் ஆழத்தில் ஒரு பெருமையான எண்ணம் இல்லாதபடி எவ்வளவோ ஏராளம் பொன் வெள்ளிகள் ஏராள ஆஸ்திகளை சம்பாதித்து வைத்த இந்த அருமையான தாவீது, ராஜரீக நிலையில பெரிய ஜெயத்தை கண்ட தாவீது, சக்தியுள்ள தெய்வத்தோடு நெருங்கி உறவாடி கொண்டிருக்கிற தாவீது, மனுஷியத்திலும் ஆயுதோ உலக பிரதான சகலமான ஐஸ்வர்யத்தை கனத்தையோ சோதித்து வைக்கின்ற தாவீது சொல்கிறார், நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம். ஒருவரை உயர்த்துகிறதும் ஒருவரை தாழ்த்துகிறதும் தேவனுடைய கையில் இருக்கிறது. அவராலே தான் நாங்கள் மேன்மை அடைய முடியும், பலப்பட முடியும். அவராலே தான் நாங்கள் மேன்மைகளை சோதரிக்க முடியும். அவரால் ஒன்றுமே இல்லை என தன்னை அர்ப்பணிக்கிறார். ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் தாவீதுடைய இதயத்தின் ஆழத்தை பார்த்துதான் இதோ தாவீதை மேன்மைப்படுத்த ஆரம்பித்தார். சத்துருக்கள் மத்தியிலே தேவன் அவரை மேன்மைப்படுத்தினார். ஆமென். இன்னும் பல சூழ்நிலையிலே, ஆபத்தான சூழ்நிலையிலும் கர்த்தர் தாவீதை கைவிடவில்லை. ஆமென். சொல்லுகிறார், என் தகப்பன் தாய் என்னை கைவிட்டாலும் என் தேவன் என்னை சேர்த்துக் கொள்வார். 27ஆம் சங்கீதத்தில் பாடுகிறார். இந்த நாள் பகல் வேளையிலே நாம் உயர்வையும் மேன்மை அடைய வேண்டும் என்றால் அவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்துகிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படட்டும். ஆமென். அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பெருமைக்கு இடம் கொடுத்து தாழ்மை இல்லாதபடி போனபடினால் இதற்குடைய வாழ்க்கையிலே பெரிய வீழ்ச்சிகள் அடைந்திருக்கிறார்கள், பெரிய அழிவுகளை கண்டிருக்கிறார்கள். ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நம் மேன்மைகளை அடைய, நன்மைகளை அடைய, ஆசீர்வாதத்தை கண்டு மேன்மையாக நாம் சோதரிக்க ஆண்டவர் நாளை நமக்கு உதவி தருவாராக, உதவி செய்வாராக. அதுதான் இங்கே அருமையான பாடல் விதமாய் பாடப்பட்டிருக்க பாடுவோம். தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, வாழ்நாளெல்லாம்
பாருங்க. யாருக்குதான் அந்த கிருபை ஆண்டவர் கொடுக்கிறார்? தாழ்மை உள்ளவருக்கு என்று வேதம் சொல்லுது. யாக்கோபு நிருபம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை ஒரு வாசிக்க கேட்போம். யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 6ஆவது வசனம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே. அவர் அதிகமான, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே. ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் அவர்களை கனப்படுத்துவது மட்டுமல்ல, மேன்மைப்படுத்துவது மட்டுமல்ல, அவர் கிருபையை கொடுக்கிறார். ஒரு மனிதன் தகுதியற்றவனாய் இருக்கும் போது தகுதியற்ற அவனுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு பெரிய இரக்கம் பாராட்டல் தான் தேவ கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளில் நாம் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். தேவ கிருபை நமக்கு தேவையா இருக்கிறது. அப்படியானால் தாழ்மையை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். தாழ்மையை நாம் ஒரு வஸ்திரத்தை போல் நாம் அணிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் வாழ்க்கையில தாழ்மை இல்லாதபடி போகிறபடினால் எத்தனையோ ராஜ்யங்களில் உள்ள பெரிய பெரிய ஜனாதிபதிகள், ராஜாக்கள், தலைவர்கள் தங்களுடைய ராஜ்ய ஆணையை இழந்தது நாம் பார்க்க முடியும். வேத புத்தகத்திலே அருமையான ஒரு ராஜா தன்னுடைய பெருமையினாலே தாழ்மையற்ற ஒரு நிலையினாலே தன்னுடைய ராஜ்யத்தை இழந்து மிகவும் பரிதவித்த நிலையை நாம் பார்க்க போகிறோம். வாசிப்போம். தானியேலின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 29-30 வசனத்தை வாசிக்க கேட்போம். தானியேலின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 29-30. Praise the Lord. Hallelujah. 18 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனையிலே உலாவிக் கொண்டிருக்கும் போது, பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் அரண்மனையின் மேல் அவர் உலாவிக் கொண்டிருக்கும் போது, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால், என்னுடைய மகிமையின் பராக்கிரமத்தினால், என் மகிமையின் பிரதாபத்துக்கென்று, என் மகிமை பிரவாகத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னார். மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்ன பாருங்க. அங்கே பார்க்கும்போது நான் என்று சொல்லுகிற அந்த பெருமையான வார்த்தை அவன் வெளிப்படுத்துகிறான். உள்ளத்தில் இருக்கிற அந்த வார்த்தை வெளிப்படுகிறது. ஆமென். கீழே அடுத்த வசனம் வாசிப்போம். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே, இந்த வார்த்தை ராஜாவின் உள்ளத்தில் இருக்கும் போது, வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று, மனுஷரிட்டு தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோடு சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல் புல்லை மேய்வாய். இப்படியே உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து, உன்னதமான தேவன் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து, தமக்கு சித்தமாயிருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை, தமக்கு சித்தமானவனாய் இருக்கிறவனை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். நீ அறிந்து கொள்வது வரையிலும் 7 காலங்கள் உண்மையில் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளங்கினது. பாருங்க, இந்த நேபுகாத்நேச்சர் அவனுக்காக, அவனுடைய மகிமை பிரஸ்தாபத்துக்காக, அவனால் கரத்தினால் கட்டப்பட்டதற்கு நான் என்று சொல்லி பெருமைப்பட்ட போது, அது தேவனுக்கு அது விருப்பமில்லாத ஒரு செயல்பாடு, விருப்பமில்லாத சிந்தை, விருப்பமில்லாத வார்த்தை. வேதம் சொல்லுகிறது, பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கும் கிருபை அளிக்கிறார். அவர் தேவனுடைய கிருபை யாருக்கு கிடைக்கும்? தாழ்மை உள்ளவர்களுக்கு. அந்த தாழ்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தாழ்மையை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன், ஒரு மனுஷி மென்மேலும் மென்மேலும் தேவனால் உயர்த்தப்படுகிறார்கள். ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதுதான் லூக்கா சுவிசேஷத்திலே 14ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனம் விதமாக சொல்லுகிறது. தாழ்மையுள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். வாசித்து பாருங்கள். லூக்கா சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம்
அதனுடைய 11ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விதமாய் சொல்கிறார். வாசிப்போம். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். உயர்த்தப்படுவான் என்றார். நம்மை தாழ்த்து கர்த்தர் உயர்த்தி கொண்டே இருப்பார். எதுவரை நம்மை தாழ்த்தணும், கர்த்தர் உயர்த்துகிறது வரையிலும் பலத்த கருத்துக்களை நாம் அடங்கி இருக்க வேண்டும். வேத புஸ்தகத்தை நாம் படிக்கிறோம். அருமையான தாவீதை குறித்து நாம் வாசிக்கும் போது இதோ அவர் எந்த அளவுக்கு நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டாரோ, சத்துருக்களால் மிகவும் பாதிக்கப்பட்டு துரத்தப்பட்டாரோ, மலைகளிலும் குகைகளிலுமாக அலைந்தாரோ, அந்த நேரத்தில் எல்லாம் கர்த்தருடைய கருத்துக்குள்ளே அமர்ந்திருக்க ஆரம்பித்தார். கர்த்தருடைய பலத்த கருத்துக்களை தன்னை தாழ்த்த ஆரம்பித்தார். ஒரு வேளையிலே ஒரு நேரத்திலே சவுல் அவருடைய பயங்கரமான சத்ருவா எழுப்பியவரை கொலை செய்ய போகும்போது இதோ கர்த்தர் அந்த நடுராத்திரி வேளையிலே அந்த சவுலுடைய இதோ பாளையத்துக்குள் தாவீது கடந்து வர, அங்கே வரும்போது அந்த சவுலும் மெய்காவலர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா தூங்கிக் கொண்டிருக்கும் போது இதோ தாவீதோடு வந்ததானே இதோ மெய்காவலாளி சொல்லுகிறார், ஒரே குத்தாக இந்த சத்துருவை இதே நேரம் குத்தி கொலை செய்து விடுகிறேன் என்று தாவீது சொன்னார். வேண்டவே வேண்டாம், அப்படி நாம் செய்கிற தவறு என்று சொல்லிக் கொண்டு நாம் வந்த அடையாளமாக தண்ணீர் செம்பையும் ஈட்டி எடுத்து நாம் போக வேண்டிய இடம் போய்விடுவோம் என்று எடுத்துக்கொண்டு 2 பேரும் கடந்து போய்விட்டார்கள். மலையின் உச்சியிலே போய் நின்று தாவீது சத்தமிடுகிறார், இதோ இந்த நடுராத்திரிகளிலே இஸ்ரவேலை பாதுகாக்க வேண்டிய தலைவராயிருக்கிற ராஜாவே, ஒரு தகர்ப்புத்து தேடியால் இங்கே வந்தி, ஒரு கவதாரியை தேடியால் வந்தி என்று சத்தமிட்டு முழங்குகிறார். இந்த சத்தத்தை கேட்ட சவுல் எழுந்து இங்கே பார்க்கும் போது, ஐயோ தாவீதுடைய சத்தம் அல்லவா, என் மகன் குமாரனாகிய தாவீதுடைய சத்தம் அல்லவா என்று சொல்லிக் கொண்டு பக்கத்தில் பார்க்கிறார். அவனுடைய கையில் இருந்ததானே அந்த தண்ணீர் சொம்போ அவன் பக்கத்தில் இருந்த ஈட்டியை காணவில்லை, அங்கே தாவீதுடைய கையில் இருக்கிறது. பாருங்கள், இதோ பெருமையோடு தேவனுக்கு பயப்படாத நிலையில் வந்த சத்ருவாகிய அந்த சவுலுடைய கையில் இருந்ததானே அவனுடைய பாதுகாவலாக இருந்த அவன் உயிராக இருந்த தண்ணீரும் இதோ அவனுடைய சத்துருக்களை முறியடிக்க வேண்டிய பட்டயமும் அவன் கையை விட்டு கடந்து போய்விட்டு காரணம் என்ன? அவனுடைய மனசுக்குள்ள ஒரு பெருமை, நான் ராஜா என்று சொல்கிற ஒரு எண்ணம், அவ்விதமான எண்ணங்கள் இழந்தான். பாருங்க, ராஜ்யபாரத்தையே அவர் இழக்க வேண்டிய சூழ்நிலை கடைசியா வந்தது. கர்த்தர் அவனை விட்டு கடந்து போய்விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாள் பகல்களிலே தேவனுடைய வார்த்தைங்கிற தேவ பிள்ளையே, நாம் எந்த அளவுக்கு நம்மை தாழ்த்துவோமோ அந்த அளவுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மை தேடி வரும். கர்த்தருடைய அனுக்கிரகம் நம்மை தொட ஆரம்பிக்கிறோம். எப்படி தாழ்த்த வேண்டுமா வாசிக்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 4ஆவது வசனம். மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 4ஆவது வசனத்தை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்கிறோம். எல்லாம் கவனமாய் கவனித்துக் கொள்ளுங்கள். ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பான். ஒரு குழந்தை தன்னை கரத்தில் வைத்துக் கொண்டு ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், இந்த சிறு பிள்ளையை போல யார் யார் தங்களை தாழ்த்துகிறார்களோ, பிள்ளையை பாருங்கள், அதை பெற்று அடிக்கிறார்கள், எவ்வளவு ஏசுகிறார்கள், அவர்களை கண்டிப்பாய் பேசி இதோ அதை ஒழுங்குபடுத்துகிறார்கள். எது சொன்னாலும் எது பேசினாலும் எவ்வளவு அடிப்பட்டாலோ அந்த பிள்ளை தன் தாயை விட்டு விலகி போகல, தகவலை விட்டு விலகி போகல. அது இதோ படுகிற நடிகள் பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் கேட்டுக்கொண்டு தன்னை தாழ்மையாய் தன்னை அர்ப்பணிக்க ஆரம்பிக்கிறது, தாழ்மையாக தன்னை ஒப்பு கொடுக்க ஆரம்பிக்கிறது. இந்த நாள் பகல் வேளையிலே அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனை நெருக்கம், வேதனை, மற்றவர்கள் எத்தனை விதமான உபத்திரவம் நமக்கு எதிராக எழுப்பினாலும் அந்த இடத்திலே நம்மை தாழ்த்து வருகிறது நமக்கு இருக்கட்டும். அந்த பெருமையான சோபங்கள் உள்ளே வந்துவிடக் கூடாது. பெருமை இதோ சாத்தானாகிய அந்தகார சக்தியுடைய ஆயுதம். அவன் இதோ ஆதியிலே தேவனோடு கூட இருந்தவன், இதோ அவனுக்கு பெருமை கடந்து வந்தது. அந்த பெருமை வந்தபடினால் அவன் தேவனுடைய சமூகத்தை விட்டு தள்ளப்பட்டான். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே இதோ அவர்கள் சாதாரண நிலையில் இருந்ததை நினைக்காதபடி, அவர்கள் தாழ்மையில் உயர்த்தப்பட்ட நிலையை நினைக்காதபடி, அவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை மேன்மையும் அவர்கள் சிந்திக்காதபடி, இதோ நான் இப்போ பெரிய மேன்மடித்து விட்டேன் என்று சொல்லி பெருமை கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். என்னை போல இந்த உலகத்தை யார் இருக்கிறார்கள் தங்களை மேன்மையாக என்னை பெருமை பாராட்டுகிறார்கள்.
தன்னுடைய படிப்பு, பட்டம், தங்களுக்கு ஆஸ்தி, ஐஸ்வர்யம், எவ்வளவோ விதவிதமான வீடுகள், எவ்வளவோ வருமானங்கள் காரியங்கள் இருக்கலாம். ஆனால் பெருமை மனதில் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் வந்து விட்டால் பாருங்க, நேபுகாத்நேச்சருடைய நிலை அவன் தன்னுடைய உள்ளத்தில் சொல்கிறான், என் மகிமையற்ற ஸ்தானத்தில் நான் கட்டினேன் மகா பாபிலோன் என்று சொல்ல ஆரம்பித்தான். தேவனுக்கு விருப்பம் இல்லை. உடனே கர்த்தர் அவனை இந்த ராஜபாரத்துக்கு வெளியே தள்ளி, இதோ சாதாரண மிருகத்தை போல புல்லை தின்னக்கூடிய அளவிலே அவனுடைய சிந்தனையிலே எண்ணத்திலே ஒரு ஸ்திரமற்றவனாய் பைத்தியக்காரனாக மாற்றப்பட்டு அவன் இதோ புல்வெளியிலே இதோ மரத்தின் மூட்டிலே அவன் கட்டப்பட்டவனா, ஒரு மாட்டை போல கட்டப்பட்டவனா புல் தின்ன ஆரம்பித்தான். காலங்கள் கடந்து மறுபடி அவனுக்குள்ளே சிந்தை வந்தது, உன்னதமான தேவன் ஒருவர்தான் பெரியவர். அவராலே ஒரு மனிதனை தாழ்த்தவும் ஒரு மனிதனை உயர்த்தவும் அவரால் முடியும் என்று இதோ தன்னுடைய வாழ்க்கையை உணர்வடைந்தான் என்று வேதம் சொல்கிறது. இந்த நாள் பகல் வேளையிலே தேவனுடைய வார்த்தைங்கிற தேவ பிள்ளையே, உன்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலே தாழ்மையின் அன்பு இருக்கிறதா? நீ உன்னை தாழ்த்துகிறதான சுவாபம் உனக்குள் இருக்கிறதா? ஒரு சிறு பிள்ளை போல உன்னை தாழ்த்தக்கூடியதா ஒரு எண்ணம் உனக்குள் இருக்கிறதா? கர்த்தர் உன்னை உயர்த்த போதுமானது. ஓ, நீ மேன்மை அடைய வேண்டும் என்றால் உனக்குள்ளே தாழ்மை உருவாக வேண்டும். மேன்மை ஆசீர்வாதங்களை நீ பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் உனக்குள்ளே ஒரு தாழ்மையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவ்விதமான ஒரு தாழ்மையின் அனுபவத்தில் தாவீதை கர்த்தர் உயர்த்தினார், கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். இதற்கு போது இன்னும் வேத புத்தகத்திலிருந்து இதோ எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராய் இயேசுவை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஏசாயாவின் புத்தகம் 52ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வந்து வாசிக்க கேட்போம். ஏசாயாவின் புத்தகம் 52ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம். பிரைஸ் தி லார்ட். அங்கே என் தாசன், இதோ என் தாசன், என் தாசன் ஞானமாய் நடப்பார், ஞானமாய் நடப்பார். அவர் உயர்த்தப்பட்டு மேன்மையும் மகா உன்னதமுமாய் இருப்பார், மகா உன்னதமானவராய் இருப்பார். பாருங்க, இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்புக்கும் பல நூற்றுக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பதாய் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் ஆண்டவராகிய இயேசுவை குறித்து சொல்லப்பட்டதான தீர்க்கதரிசன வார்த்தை. அவர் உன்னதமானவராய் இருப்பார், அவர் ஞானமாய் நடந்து கொள்வார், அவருக்கு இவ்வளவு மேன்மைப்படுவார் என்று சொல்லுகிறார். அது எப்படி என்று பிலிப்பியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிக்கும் போது வாசிக்கிறார்கள். கேட்போம், எல்லாரும் கவனமாய் கவனிப்போம். பிலிப்பியர் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. கர்த்தாவே ஸ்தோத்திரம். அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். தொடர்ந்து கீழே வாசிப்போம். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். பாருங்க, ஆண்டவராகிய இயேசு தன்னை முழுமையாக தன்னை அர்ப்பணிக்கிறார். சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்துகிறார். அவ்விதமாக தாழ்த்தபடினால் இதோ தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் உயர்த்தி இதோ இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமி கீழானோர் முழங்கால் யாவும் உடைக்கும்படியாய் கர்த்தர் ஆண்டவராகிய தேவன் கிறிஸ்துவாகிய இயேசுவை இதோ எல்லா நாமத்துக்கும் மேலாக உயர்த்தினதாக அங்கே நாம் வாசிக்கிறோம். இதனால் பகல்களில் தேவனுடைய வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம எவ்வளவுக்கு தாழ்த்த முடியும், நம்மை தாழ்த்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதற்கு மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஆண்டவராகிய இயேசு தன்னை சிலுவையின் மரணத்தை தன்னை தாழ்த்தினார். 53 அதிகாரத்தில் படிக்கிறோம். இதோ கர்த்தருடைய ஸ்தோத்திரம், அவர் மனுஷரால் பாதிக்கப்பட்டு சிலுவையில் அடிக்கப்பட நேரத்திலே சத்தமிடாதபடி இருந்த ஆட்டை போல் இருந்தார் என்று வேதம் சொல்கிறது. அவர் சாந்தமும் மன தாழ்மை உள்ளவராய் இருந்தார் என்று வேதம் சொல்கிறது. அவ்விதமாய் இதோ சாந்தம் உள்ள ஆண்டவராகிய இயேசு, மன தாழ்மை உள்ள ஆண்டவராகிய இயேசு ஏனோ அப்படி இருந்தார். எனக்கு
எனக்காக உங்களுக்காக வேண்டி நாம் உயர்த்தப்பட வேண்டும் என்றால் நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய சாபங்கள் நம்மை விட்டு அகன்று போக வேண்டும். அப்படியானால் ஆண்டவர் இயேசு தன்னை முழுமையாக ஜீவபலியாக தன்னை ஒப்புக் கொடுக்கிறார். அவர் பட்டதான வேதனை கொஞ்சம் அல்ல. ஐயோ, சிலுவையிலே அவர் பட்டது நெருக்கம் வேதனை கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. அவ்வளவு வேதனை மத்தியிலோ ஒரு சத்தமிடாமல் இருந்த ஆட்டை போல தன் தாழ்மை அவர் வெளிப்படுத்தினார். அந்த தாழ்மை இது நம்முடைய வாழ்க்கையிலே உயர்வை கொண்டு வந்தது. அவருடைய தாழ்மை அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இயேசுவை உயர்த்தினது. அந்த உயர்வு நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றப்பட்டிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம், இன்னொரு அல்லேலூயா சொல்லுவோம், இன்னொரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹalleluya, 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 ஹalleluya. ஆண்டவருடைய கரத்திலே நம்மை முழுமையாக நம்மை ஒப்புக்கொடுத்து எந்த நாள் பகல் வேளையிலே ஆண்டவரே என்னோடு கூட இந்த மகிமையை வெளிப்படுத்தும் என்று ஆண்டவருடைய கரத்திலே ஒப்புக்கொடுப்போம். ஆண்டவர் தாமே நம்மை ஒன்றுவிடவுடைய கிருபையா நம்மை ஆளுகை பண்ணுவாராக. அவருடைய பிரசன்னம் நம்மை இறங்கி வருவதாக. அவருடைய கிருபை நம்மை முற்றுமாக ஆசீர்வதித்து நம்மை வழிநடத்துவதாக. அவருடைய கரத்திலே நாம் நம்மை அர்ப்பணிப்போம். அவரை நோக்கி கூப்பிடும் வேளை மிகவும் தேவை தாழ்மை. நம்மை தாழ்த்த தாழ்த்த ஆண்டவர் நம்மை மேன்மையாக வைக்க, நம்ம உயர்த்த, நம்மை ஆசீர்வதிக்க, கிருபையாக நம்மை நிரப்ப தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். வேதவசனத்தில் எத்தனையோ பரிசுத்தவான்களை நாம் பார்க்க முடியும். அதுக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக மாதிரி ஆண்டவராய் இயேசு. ஆண்டவராய் இயேசு தன்னை தானே சிலுவையில் மாற்றவர் என்றார். தன்னை தாழ்த்தினார், தன்னை வேதனைப்படுத்தின, தன்னை நெருக்கத்துக்குள்ள உபத்திரத்துக்குள்ள கொண்டு வந்த, தன்னை மிகவும் நிந்தித்த அருமையான அந்த அருமையான ஜனங்களை பார்த்து, ஓ பிதாவே, இவர்களுக்கு மன்னிக்க வேண்டுமே என்று சொல்லி அவருக்கு வேண்டுதல் பண்ணுகிறார். அவர்களுக்காக வேண்டி ஆண்டவருடைய சமூகத்திலே, பிதாவின் சமூகத்திலே வேண்டி நிற்கிறார். இந்த நாள் பகலிலே நம்முடைய சத்துருக்களுக்காக ஜெபிப்போம். நம்முடைய சத்துருக்களுக்காக வேண்டிய தேவ சமூகத்திலே விண்ணப்பத்தை ஏறெடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இவ்வளவு நேரம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்தோம். இவ்வளவு நேரம் தேவனுடைய வசனங்களை நாம் தியானித்து ஆண்டவர் திரும்பிக் கொண்டிருக்கிறோம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ என் வார்த்தைக்கு செவி கொடுப்பாயானால் பூமியோட சகல ஜாதியிலோ உன்னை மேன்மையாக வைப்பேன், நான் மேன்மையாக வைப்பேன். ஆம் தேவ பிள்ளையே, அவர் உன்னை மேன்மைப்படுத்த வேண்டும் என்றால் உனக்குள்ளே தேவன் எதிர்பார்க்கிறது தாழ்மை எதிர்பார்க்கிறார். ஓ, ஒரு காலத்திலே நீ மிகவும் தாழ்த்தப்பட்ட நிலையில் இருந்திருக்கலாம். ஆனால் தேவன் உயர்த்தி உயர்த்தி உயர்ந்த நிலையை கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கு கடந்த காலத்திலே நீ இருந்த தாழ்வான நிலையை நீ நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி தாழ்மை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் அதிகமாக சமூகத்தை அர்ப்பணிக்க வேண்டும். தாவீதை பாருங்கள், ஓ ஆண்டவருடைய சமாதானங்கள் வருவதற்கு இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் நாம எம்மாத்திரம் என்று சொல்லி தன்னை தாழ்த்த ஆரம்பித்தார். கர்த்தர் அவரை மட்டுமல்ல, பின் சந்ததியாகிய சாலமோன் அபியமாவருடைய பின் சந்ததிகளை உயர்த்த ஆரம்பித்தார். ஒரு தாவீதுடைய தாழ்மை அநேக பெரிய ஆசீர்வாதத்தை உயர்வையும் பிள்ளைகளுடைய வாழ்க்கை கொண்டு வந்தது. அருமையான பெற்றோராகிய நீங்கள் தேவ சமூகங்களை தாழ்த்தும் போது உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பெரிய உயர்வையும் ஆசீர்வாதத்தை நீங்கள் காண்பீர்கள். பெரிய நன்மைகளையும் ஈவுகளையும் மேன்மையையும் காண்பீர்கள். அநேக குடும்பங்களிலே பெற்றோருடைய பெருமை, பெற்றோருடைய அகம்பாவமான சிந்தனைகள் இதோ பெரிய அழிவை கொண்டு வந்து குடும்பங்களிலே பெரிய சாபங்களை கொண்டு வந்து பெரிய இழப்புகளை வேதனைகளை கொண்டு இருக்கிறது. எவ்வளவோ ஐஸ்வர்யத்தில் இருந்தவர்கள், எவ்வளவோ வருமானத்தில் மிகுதியா இருந்தவர்கள், எவ்வளவோ மேன்மையா இருந்தவர்கள், நிறைய குடும்பங்கள் இருந்த இடம் தெரியாதபடி சின்ன பின்னவா சிதறி இருக்கும் போது என்னை கேட்கிற அருமையான தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலே எப்போது தேவ சமூகத்தில் உன்னை தாழ்த்திய அன்புடன் இருந்து வந்தால் நீ மட்டுமல்ல உன்னுடைய பின் சந்ததிகளும் உயர்த்தப்படுவார்கள், மேன்மை அடைவார்கள், ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்பது கர்த்தருடைய வார்த்தை.
நான் கர்த்தருடைய வார்த்தையை முழுமையா நாம் அர்ப்பணித்து அவர் சுமந்த அவருடைய வார்த்தையை நாம் கீழ்ப்படிவோம். 28 கடைசி 14 சொல்லுகிறது, இப்படி நீ செய்தால் நான் உன்னை பாழாக்காதபடி உன்னை தலையாக்குவேன், நீ கீழாகாதபடி நீ மேலாவா என்று கர்த்தர் ஆசீர்வாத வார்த்தைகளை முடிக்கிறதை பார்க்கிறோம். நாம் தேவ சமூகத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து என்னுடைய வார்த்தைக்கு நாம் பயப்படுவோம், என்னுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம், என்னுடைய வார்த்தையை நாம் செவிப்படுத்த நடப்போம், நம்மை தாழ்த்துவோம். கர்த்தர் நம்மை மென்மேலும் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் கர்த்தர் ஜெபிப்போம். அப்படியே நம்ம போடுவோம். ஆண்டவரே, நேற்று வார்த்தைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, வசனங்களுக்காக நன்றி. இந்த நாள் தேவாவியன் என்னொன்றே பேசிக் கொண்டிருக்கிறேன். எனக்குள் இருக்கிற உனக்கு பிரியமில்லாத எந்த பெருமையான சுவாமி இருந்தால் எல்லாவற்றையும் என்னை மாற்றி போடு ஆண்டவரே. ஆமே, எனக்கு அந்த தாழ்மையில் இருந்து எனக்கு தாழ் ஆண்டவரே, நான் மேன்மை அடைய அப்பா தடையாக இருக்கக்கூடிய பெருமையான எண்ணங்கள் என்னை அகன்று போக எனக்கு உதவி செய்யும் என்று கேட்போம். அருமையான தேவ சமுதாயம் வந்திருக்கிறோம். தேவன் இந்த நாள் நம்மை ஆசீர்வதிக்க அவர் சித்தமுள்ள தேவனாய் நம்மை மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். கருத்தை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரோடு கூட பேசுவோமா? ஆண்டவர் நாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் ஜெபிப்போம். எல்லாரும் தேவனுடைய கருத்துல நம்மை ஒப்பு கொடுத்து ஒரு முகமாய் ஆண்டவரே, இவ்வளவு நேரம் உன்னுடைய வார்த்தைகளை நான் தியானிக்க, இந்த வசனங்களை நான் தியானிக்க, நீர் எனக்கு தந்த பெரிதான கிருபைகளை நான் நினைக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய அன்பு எத்தனை பெரியது. ஓ ஹalleluya, 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 ஹalleluya. வாய் விட்டு கர்த்தரை நான் துதிக்க ஆரம்பிப்போம். வாய் விட்டு தேவசமய அறிக்கையிடுவோம். ஆண்டவரே, அந்த தாழ்மையின் சாவுத்தினை தருவீராக. நான் எப்போதும் உமக்கு முன்பாக தாழ்மையாய் நான் நடந்து கொள்ள கிருபை தருகிறேன். வார்த்தை, சிந்தனையில், எண்ணத்தில், எல்லா காரியங்களின் செயல்பாடு எல்லாவற்றிலும் நான் தாழ்மையை தெரிந்து கொள்ள கிருபை தாரும் ஆண்டவரே. மற்றவர் எனக்கு எதிராக எழுதும் போது நான் அவர்களுக்கு எதிராக எழும்போது என்னை நானே தாழ்த்தக்கூடிய சுவாமி எனக்கு தாரும் ஆண்டவரே. அப்பா, நான் எப்போது உமக்குள்ளாய் என்னை தாழ்த்த என்னுடைய வாழ்க்கையை நீர் ஆசீர்வதிக்கிறவர், என்னுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்துகிறவர், என்னுடைய வாழ்க்கையை உயர்த்துகிறவர், என்னுடைய வாழ்க்கை மட்டுமல்ல என் பின் சந்ததிகளை நீர் ஆசீர்வதிக்கிற கற்று நீர் என்னோடு கூட இருக்கிறேன். ஒரு ஆபிரகாமுடைய தாழ்மை ஈசாக்கை ஆசீர்வதித்தது. ஒரு ஆபிரகாமுடைய தாழ்மை அருமையான யாக்கோபை ஆசீர்வதித்தது. பின்னாலே வந்த சமஸ்த யூத ஜனங்கள் முழுவதையும் ஆசீர்வதித்தது. அந்த யாக்கோபு, அந்த ஆபிரகாமுடைய தாழ்மையின் சிந்தனைகள், எண்ணங்கள் எல்லாம் கடைசி தாவீதை இதோ மேன்மைக்குள்ளே கொண்ட தாவீதுக்குள்ள பெரிய ஒரு விசேஷமான தாழ்மை இருந்தது. நாம் இந்த நாள் பகல்களிலே அருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்களை நம்மை காண்கிறவர் கர்த்தர், மனுஷன் அல்ல. அவன் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். அவர் நம்முடைய கிருபையால் நிரப்புவார். அவர் நம்மை மேன்மைப்படுத்துவார். ஆண்டவராகிய இயேசு நமக்கு மாதிரியா இருக்கிறார். அப்படி கர்த்தர் ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுந்து தேவன் நம்மை விட எல்லாம் எழுந்துவோம். எழுந்து தேவனை ஆராதிப்போம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே, சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே, சுவை ஆராதிப்பேன், பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குதித்து
சமத்திரவரை நாம் மேம்படுத்துவோம். Praise the Lord. Hallelujah. 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 உடாதாவா ஷபபபபப. ஓ கர்த்தர் பெரிய. எல்லாரும் வாயிலிருந்து ஜெபிப்போம். விடுதலையோடு கர்த்தர் சமத்திரத்தை மேம்படுத்துவோம். Hallelujah. 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 கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். தாழ்மையுள்ளவர்களை நோக்கி பார்க்கிற தேவன். எங்களை நாங்கள் ஏதோ மேன்மைப்படுத்த நீர் போதுமானவராயிருக்கிறீர். ஒருவரை உயர்த்த ஒருவரை தாழ்த்த சித்தமுள்ள தேவனாயிருக்கிறீர். இதெல்லாம் உங்களுடைய கருத்தில் இருக்குதப்பா. அப்பா உங்க சமத்திரத்தை தாழ்த்தின தாமியை உயர்த்தினே. ஆமே கர்த்தரும்பா பெருமை கொண்ட தேவனா தேசத்தை தாழ்த்தினே. விதமான காரியங்களை பார்க்கிறோம். எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு தம்மை தாமே சிலுவையில் மரணவரில் தன்னை தாழ்த்தபடினார். கர்த்தாவே பூமியின் கீழானோ பூமியின் மேலானோ யாவருடைய முழங்கால் உம்முடைய சமத்திலே முடங்கத்தக்கதால் ஆண்டவரே நீ சித்தம் கொண்டீரே, உயர்த்தீரே, கரங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவ சமூக பிள்ளைகள் யாவரோடு தேவ சமம் கூட இருக்கட்டும். ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறோம். ஒவ்வொருவரையும் தேவனுடைய கருத்தை ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் தேவனுடைய கருத்தை அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருடைய குடும்பங்களில் இருக்கிற வேதனைகள் மாறுவதாக, நெருக்கங்களும் பிரச்சனைகள் மாறுவதாக, குடும்பங்களை காணப்படுகிற கஷ்டங்கள் தரித்திரங்கள் மாறுவதாக, ஓ காணப்படுகிற சைன விளைநிலங்கள் அந்த மாதிரி கிரியை உடைவதாக, குடும்பங்களுக்குள்ள தேவனுடைய கிரியை வெளிப்படுவதாக, தேவையான நன்மை நாம் அந்த பிள்ளைகளுக்கு ஆளுகை படுவீராக, கஷ்டங்கள் ஒழிந்து போவதாக. ஆண்டவரே என்னென்ன தேவைக்கெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அந்தந்த காரியங்கள் அற்புதங்களை காண உதவி செய்யும். குழந்தை செல்வம் இல்லாதபடி வேதனையோடு இருக்கும் பிள்ளைகளுக்கு சீக்கிரமா நல்ல கர்ப்பத்தின் கனிகளை கர்த்தர் கொடுக்கும்படியா வேண்டுகிறேன். அவர்கள் தடையா இருக்கிற எல்லா வித தடையின் கிரியைகளையும் கர்த்தர் உடைத்து போடுவீராக. தேசத்திலே ஜனத்தின் மத்தியிலே சந்ததி சந்ததியார் அவர்கள் உயர்த்தப்பட வேண்டிய தேவனுடைய திட்டம் அல்லவா? அதற்கு இடையூறாயிருக்கிற எல்லா எதிர்சக்தியின் கிரியைகளையும் கர்த்தர் நிரந்தரம் பண்ணி ஆசீர்வாதத்தை கட்டளையிட வேண்டும் என்று வேண்டுகிறோம். பலவிதமான வேதனைகளோ வியாதிகளோ துயரத்திலோ துக்கத்திலோ அமைந்து கண்ணீரின் மத்தியில் இருக்கிற பிள்ளைகள், தங்களுக்குரியவர்களை இழந்து மிகுந்த சஞ்சலத்தோடு இருக்கக்கூடிய குடும்பங்கள் இந்த நாடு பகல்களில் ஆறுதல் அடைய, சமாதானம் அடைய, தெய்வீக சந்தோஷத்தை மகிழ்ச்சி காண ஆண்டவர் இறக்க செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறோம். ஒவ்வொரு காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். பயங்கரமான கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு விடுதலை கர்த்தர் கொடுக்க, இதோ கர்த்தாவே இன்னும் மற்ற மக்களை கர்த்தருடைய பாதுகாப்புக்குள்ளா இரத்த கோட்டைகளுடைய ஜனத்தை மறைத்துக் கொள்ள தேவனுடைய கர்த்தர் ஒப்புக் கொடுக்கிறோம். சீக்கிரமாக இந்த பயங்கரமான கர்த்தர் கொள்ளுங்கள் நாங்கள் விடுவிக்கப்பட்டு விடுதலையோடு ஆலயங்கள் அமர்ந்து நம்மை ஆராதிக்க நல்ல வழியை திறக்க வேண்டும் என்று வேண்டுகிறோம். எல்லா விதமான தடைகளை மாற்றோம். தேசத்துக்கு ஆணைய தலைவர்களை கண்டு ஆசீர்வதியோ, தேசவாசிகளை ஆசீர்வதியோ, தேசத்தின் அரசாங்க ரீதியா இருக்கிற உயர் அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு லட்சியம் என்ற பிள்ளைகளால் மாறி உதவி செய்யும். ஒவ்வொரு காரியங்களையே பொறுப்படும். இந்த விளைவுகளை தாழ்த்துகிறோம். பிரியாத தேவ கிருபை அருமையான தமது பிள்ளை யாவரோடு சதாகாலம் தங்கி இருக்க வேண்டும் என்று என் கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் கிறிஸ்துவின்